வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு அடிப்படை இயற்கணிதத்தில் 2.2ல் ஃபஸ்ட்டில் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். மட்டு எக்ஸ் மைனஸ் 10 லெஸ் தென் -3 கொடுத்துருக்காங்க. மட்டுங்கிற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு எழுதுவோம். -10 லெஸ் தென் -3 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் எக்ஸு -10 ப்ளஸ் 3 லெஸ் தென் 0. அடுத்து -x -10 மட்டுக்கு மட்டும்தான் மைனஸ் மாற்றணும், எல்லாத்துக்கும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. 0. இப்போ எக்ஸு -7 லெஸ் தென் 0. அப்புறம் எக்ஸு லெஸ் தென் ப்ளஸ் 7. இங்கே -x -7 லெஸ் தென் 0, -x இஸ் லெஸ் தென் ப்ளஸ் 7. ஆனால் எக்ஸ் வேணுங்கும்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -7. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -7. சரி, இப்போ இதை என்ன செய்கிறோம், நம்ம இன்இக்வாலிட்டி சைனில் எழுதுகிறோம். இன்இக்வாலிட்டிங்கும் போது அசம குறியீட்டில் எழுதுகிறோம். எக்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு எக்ஸை நடுவில் போட்டுக்கோங்க. எக்ஸ் எதோட பெருசாக இருக்கும், -7 விட பெருசாக இருக்கும். எதோட சின்னதாக இருக்கும், +7 விட சின்னதாக இருக்கும். அடுத்து தீர்வு கணம்னு எழுதும்போது என்ன வரும், தீர்வு இது கீழே கோடு இல்லை, சமக்குறியீடு இல்லை. அதனால நம்ம ஓப்பன் அடைப்புக்குறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.